இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என கொந்தளிக்க வைத்திருக்கிறது திருப்பத்தூர் அருகே நடந்த ஒரு படுகொலை சம்பவம். மயங்கிய பெண்ணை மீண்டும் மீண்டும் உடல் உறவில் ஈடுபட்டே கொலை செய்திருக்கிறார்கள் 2 இளைஞர்கள். இந்த சம்பவம் பற்றி தகவல் வெளியானதில் இருந்து அந்த பகுதி மக்கள் இப்படியும் நடக்குமா என அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவா. பெங்களூரில் வேலை செய்து வந்த சிவா 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்பு சிவா தொடர்ந்து பெங்களூருக்கே வேலைக்கு போய் வந்தார். இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. மாதம் ஒருமுறை மட்டுமே சிவா மனைவியை பார்க்க வருவது வழக்கம். இந்த நிலையில் தனிமையில் இருந்த ஆண்டாளிடம் அதே பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் பாலியல் உறவுக்கு அழைத்திருக்கிறார். கணவர் இல்லாததால் மதிமயங்கிய ஆண்டாள் குமரேசனுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். ஒரு கட்டத்தில் குமரேசன் சிங்கப்பூர் சென்றுவிட அதே ஊரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் ஆண்டாளிடம் சென்று, நீ குமரேசனுடன் உறவில் இருந்தது எனக்கு தெரியும், என்னுடனும் நீ தனிமையில் இருக்க வேண்டும் என மிரட்டியிருக்கிறார். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் தவித்த ஆண்டாள் கணவருக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என பயந்து விக்னேஷின் வற்புறுத்தலுக்கு பணிந்து போயிருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 16ஆம் தேதி மகளிர் குழுவைச் சேர்ந்த மாது என்பவர் ஆண்டாளிடம் லோன் பணத்தை வாங்குவதற்காக அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது வீட்டுக்குள் இரத்த காயங்களுடன் கட்டிலில் பிணமாக கிடந்திருக்கிறார் ஆண்டாள். அவரது ஆடைகள் அனைத்தும் விலகியிருந்தன. அதிர்ச்சியடைந்த மாது கத்தி கூச்சலிட்டதால் மொத்த ஊரும் அங்கே கூடியிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த கந்தளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆண்டாளின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து ஆண்டாளை இப்படி கொடூரமாக கொலை செய்தது யார் என தனிப்படை அமைத்து விசாரிக்க தொடங்கினர். அப்போது ஆண்டாளின் மொபைல் எண்ணுக்கு 2 எண்களில் இருந்து அடிக்கடி கால் வந்திருப்பதை கண்டுபிடித்தார்கள். அவற்றை விசாரித்த போதுதான் குமரேசனும் விக்னேஷும் சிக்கியிருக்கிறார்கள். இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆண்டாளுக்கும் இருவருக்கும் உள்ள தகாத உறவு பற்றி தெரிய வந்திருக்கிறது. சமீபத்தில் சிங்கப்பூரிலிருந்து மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிய குமரேசன் ஆண்டாளுக்கும் விக்னேஷுக்கும் இடையே உள்ள உறவை தெரிந்து கொண்டு சண்டை போட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆண்டாள் நீங்கள் இருவருமே வேண்டாம் என பேசுவதை தவிர்த்திருக்கிறார். வீட்டில் பூச்சிகள் விளக்கை தேடிச் சென்று சிக்குவது போல மாட்டிக்கொண்டோம் என நினைத்திருக்கிறார் ஆண்டாள். குமரேசனும் விக்னேஷும் மிரட்டுவது பற்றி கணவரிடம் சொல்ல முடிவெடுத்திருக்கிறார். ஆனால் காலம் கடந்து விட்டதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. கடந்த 10ஆம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த ஆண்டாளுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என குமரேசன் வற்புறுத்தி இருக்கிறார். ஆனால் அதனை ஆண்டாள் மறுக்க அவரது கன்னத்தில் அறைந்தும் கழுத்தை நெரித்தும் வலுக்கட்டாயமாக உறவில் ஈடுபட்டிருக்கிறார் குமரேசன். இதன் காரணமாக ஆண்டாள் மயக்க நிலைக்கு சென்றுள்ளார். அதன் பின்பு அங்கிருந்து குமரேசன் வெளியேறிவிட உதவிக்கு ஆள் இல்லாமல் துவண்டு கிடந்த ஆண்டாளுக்கு அடுத்து நடக்கப் போவது தெரியவில்லை. குமரேசன் வந்ததை அறிந்த விக்னேஷும் ஆண்டாளை தேடி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட மயக்க நிலையில் இருந்த ஆண்டாள் தன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு விக்னேஷிடம் உதவி கேட்டிருக்கிறார். ஆனால் விக்னேஷ் அவனுடன் மட்டும் உடலுறவில் ஈடுபடுவாயா, என்னுடன் இருக்க மாட்டாயா என்று கூறி அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். இதனை எதிர்கொள்ள முடியாத ஆண்டாள் முழுமையாக மயக்க நிலைக்கு சென்றிருக்கிறார். இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத விக்னேஷ் ஆண்டாளுடன் உடலுறவில் ஈடுபட்டிருக்கிறார். புலியின் கைகளில் சிக்கிக்கொண்ட மானை போல தவங்கி போன ஆண்டாள் சற்று நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மேற்கண்ட அனைத்து தகவல்களையும் குமரேசனும் விக்னேஷும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி ஈவிரக்கம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாதா என்று அவர்கள் இருவரையும் கடிந்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இதையடுத்து மயக்க நிலையில் இருந்த ஆண்டாளை விடாமல் உடலுறவில் ஈடுபட்ட விக்னேஷையும் அடித்து துன்புறுத்தி உடலுறவில் ஈடுபட்ட குமரேசனையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பின்பு இருவரையும் திருப்பத்தூர் மேஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். வயது வந்தவர்களுக்கு பாலியல் உறவு தேவைதான் என்றாலும் அதற்காக கொடூரச் செயலில் ஈடுபடுவது ஏற்கவே முடியாத குற்றம்.